சக்கரவர்த்தி அன்போனார் மரங்காபுரியை சேர்ந்து ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் விரங்கமணிலே 6 மணியை பின்பாட்டை செய்ப்பார். நம் மண்ணை விட்டு பிரிந்தால் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய தேசத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, ஜெலிலே ஒரு நூலெடுத்து இன்னும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. சொன்னது யாரு? அது முன்னவனே. வானத்தை போல வனப்படைச்ச முன்னவனே, தனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. போல வனப்படைச்ச அவனே, துளிய போல குணப்படைச்ச சின்னவனே, ஜெலிலே ஒரு நூலெடுத்து இன்னும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. சொன்னது யாரு? அது முன்னவனே. வானத்தை போல வனப்படைச்ச சின்னவனே, துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. கைதட்டின 3 பேருக்கு நன்றி. 13 6 பேருக்கு நன்றி. ரொம்ப சிறப்பாக அன்போனார் நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்போனார் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் அன்போனார் இல்லம் தேடி புகழ் சிங்கப்பூர் புகழ் அன்போனார் மனவையை சேர்ந்து DM பாரதி அவர்கள் வருகை மிருதங்கம் நவேலா தவறு செய்ப்பார்கள்.
சூப்பரியா. வலே 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 வலே. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆதரவு மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிரேயர் அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு மாப்பிளை காட்டுப்பட்டியை சேர்ந்த ரூபகன் அவர்கள் இவர்கள் மனிதனை ஆதரவு செய்ப்பார்கள். சங்கத்திலே படுத்துகிறார்கள். இருக்கு தம்பி முகசிங்கா வாசிப்பாப்புல எல்லா சாமானுமே கொண்டு வந்துருப்பாரு. வீட்டுல உள்ளது சிட்டுக்குருவி, ஓலப்பாம்பு, மூர்சி வாசிக்க நம்ம நாடகம்.
ரொம்ப சிறப்பாக விஷயத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் என்ன, இந்த பயலுக்கு மட்டும் தான் ரசிப்பு தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சிறுசுங்க அதுகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு ஆறாவாரம் ஒரு கைத்திட்டு அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஆமா ரொம்ப சிறப்பாக விஷயத்த இன்னும் வாசிப்படா இருக்கு. நான் இது மாதிரி கத்துக்கிறோம் பார்த்தேன். கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுல வேணும் விட்டாங்க. ஜாமன் எடுக்கிறது எங்க வீட்டுக்காரம்மா காரணம் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா இங்க பாருங்க, இந்த சோடா பாட்டில் ஓபனர் மாதிரி இது வந்து இந்த நடுவில் அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி லைட்டா நாக்கு வந்து மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கவே, இந்த கம்பி நாக்கை வெட்டி போடும். அதனாலதான் அவங்க பொண்டாட்டி சொல்லிடுச்சு, நீங்க இந்த வாத்தியம் பழக வேணாம் அப்படின்னு. வீட்டுல வேலை வீட்டுல நீங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால ஐயா நம்ம வீட்டுல சமையல் வேலை பார்க்கறது நான் உப்பு இருக்கா இல்லையான்னு ஊத்தி நக்கி பார்ப்பேன். அதனாலதானா, வேற காரணம் இல்லையா? ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றி கிடையாது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தானம் அன்பு மாமா புதுவை சேர்ந்த சத்தியவர்கள் வருடமலை தாளம் செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் சீனமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீனமைப்பு பி வெங்கடேஷ், நாடக அமைப்பாளர் குளித்தலை. இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு 95 85 23 29 56. இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க. 86 ரொம்ப சிறப்பான முறையில் சீனமைத்திருக்கின்றார்கள். வெங்கடேஷ் நண்பர்களை சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரப்பி அமைக்கும் சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிபரி அமைப்பு KPK சாமி ஆடியோஸ் தேசிய மங்கலம் போன்ற ஒரு நல்ல சென்ஸ் பாட்டா. ரொம்ப சிறப்பான ஒளிபரப்பி வந்திருக்கும் சாமி ஒளிபரப்பி அன்புகளை சார்ந்த நன்றி அடி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடப்பட்ட சொல்லி அடிப்பேனடி அடிச்சடி நம்ம சிறப்பான ஒளிபரப்பி வந்திருக்கும் சாமி ஒளிபரப்பி அன்புகளை ஜாச நன்றி அடி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு தம்பியா நல்ல ஒளிபரப்பி கேபிகே சாமி ரொம்ப சிறப்பான ஒளிபரப்பி KPK சாமி ஆடியோஸ் அன்புகளை யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்தில் சைவம் சைவம் அப்புறம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ள சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆற்ற அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை யாரு நடன பேரொலி
அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை அறிஞரணி அவர்கள் வருகவர்களே. கிருஷ்ணமூர்த்தி ராமநாயக்கர், கிருஷ்ணமூர்த்தி ராமநாயக்கர் பண்ணை அன்புகளுக்கு நெஞ்சார்ந்த சாப்பாடு ரொம்ப சிறப்பான சாப்பாடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரவை அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை அறிஞரணி அவர்கள் வருகவர்களே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க ஆடி கொஞ்சம் கேத்தடிக்க மானே மா கோயிலே ஆடி மாத்த கத்தடிக்க ஆடி கொஞ்சம் கேத்தடிக்க மானே மா கோயிலே மானே மா கோயிலே கஞ்சமரு கம்பளத்தா கஞ்சமரு கம்பளத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொஞ்சம் கேத்தடி மானே மா கோயிலே மானே மா கோயிலே மானே மா கோயிலே மானே மா கோயிலே ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திரையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு நோட்டி சுபயம் BM பிரதர்ஸ், ஜேர் ஆட்டோ, ஆவணா உத்தக்கடை, தேசிய மங்கலம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அது சமயம் பக்த ஒளி பொதுமக்கள் திரளாக வருகிறவர்கள் என அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு ஸ்ரீ பிடாரியம்மன் நண்பர்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிவயம் தெற்கு தேசிய மங்கலம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைந்திருக்கு நாடக அமைப்பாளர் அன்புண்ணா பி வெங்கடேஷ், SBI லைஃப் இன்சூரன்ஸ் கரூர் குளித்தலை அன்புனார் வெங்கடேஷ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்புனாரை தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் குளித்தலை காவல்துறை ஐயார்களுக்கும் முன்னாள் சிவாயம் ஊராட்சி மன்ற தலைவர் ENS சரவணன் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமையான பழனியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தில் நன்கொடை கொடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது தேசிய மங்கலம் பிடாரியம்மன் கோயில் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின கொட்டகை அமைத்திற்கு யார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வந்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நம்மளை பார்க்கல கொஞ்சம் கடுப்பா இருக்கும்ல, பப்புனுக்காரன் எனக்கு புளியல் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு எனக்கு குண்டியை கொண்டா பார்த்து சிரிக்கையில தெரியும் வச்சா எனக்கு குண்டியை ஆடிக்கிட்டு எப்பத்தான் உள்ள போவேன் அப்படியே போட்டு அறுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பத்தான் சிரிக்கிறார், இப்பத்தான் நாடகம் நல்லா போய்கிட்டு போல. என்னை பத்தி சொன்னாத்தே அவனுக்கு சிரிப்பா இருக்கு. அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் சிறப்பு. நம்ம எங்கே போய் நின்றாலும் சிறப்பு இருக்க. பசுக்காரன் கூட நம்ம பசை மறைச்சா நிப்பாட்ட மாட்டேங்கிறேன். அதுவும் யாராவது கிளவில ஏறி போய் அந்த இன்ஜின் பக்கத்துல உட்கார்ந்து வச்சுக்க டிரைவர் ரொம்ப எரிச்சாருல கிளைவிலே உட்கார்ந்தா நல்லா இளவட்ட புள்ள உட்கார்ந்து வச்சுக்க ரோட்ல ஒரு வண்டி போகாது. அந்த பிள்ளைய பாத்துக்குமே ஓயாம ஆரடிப்பேன், பாத்துக்குவேன். மனுஷன் வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு. பெண்கள் இருந்தாத்தான் வாழ்க்கை. அங்கெல்லாம் நீ எதுக்கு இருக்கோம்னே தெரியல, இனிமே மறந்து கொடுத்து செத்துற வேண்டியது. அப்புறம் எல்லாத்துக்கும் புள்ள வைக்கிற கூட மிஷின் வந்துருச்சுறாங்க. ஆமாயா, என்ன சொல்ற? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதப்பா. இந்து பேங்க் இருக்கு தெரியுமா? அது தெரியும்பா, விந்து பேங்க. இந்து பேங்கா? ஆமா, இந்து பேங்க் இல்லடா, இந்து இல்ல விந்து. மனுஷன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாங்க இந்த கம்பெனி எல்லாம் இருக்கு தம்பி, நல்லா இருங்க ஐயா. தர்மலிங்க இவன் ரெடியா இருக்கேன், உட்கார்ந்து இருக்கிறது எந்திரிக்கிறானா வெளியே இருக்கிறானா தெரியாது. நம்மளை பார்க்க என்ன வருமா வராதா? இவனா உட்கார்ந்து வெளியே எடுத்துட்டு நான் உட்கார்ந்து வெளியே எடுத்து எந்திரிச்சு குண்டி அலுமினியம் பசுமை பாடு. ஏன் உடம்பு அந்த மாதிரி
உருவம் பெருசா இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஆள் ஒல்லியா இருக்கே, நல்லா பக்கா 3 வடி சோறு திங்கிறேன். நம்ம 5 இட்லிக்கு மேல வண்டி இழுக்குது இல்ல. ஆமா, என்னன்னே தெரியல. அது உண்மை. நீ நல்லா பாருங்க. நீ மிருதங்காரனா ஒரு கேஸ். ஆமா, ஒரு கேஸ்ட்டேன். ஆனா எங்கெல்லாம் கட்டிக்க போற பொம்பளை யோகாரி, அது கட்டில் மெத்தையே தேவையில்லை, நாங்களே மெத்தமா. ஆமா, அதனால உள்ள போயிட்டு இந்த பொம்பளை வளர்க்கலாம் பெட்டிக்காரங்க அதை சொல்லப்பா. அதனால விடிய வரை இருந்து நம்ம வர்க்கமெல்லாம் போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. அப்படி ஆம்பளையால எது 2 பேர் இருந்துச்சா, எது கட்டிக்கிட்டு இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்து. பெண்கள் அப்படி இல்லை, நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி? ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர், 10 பேர். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர், 10 பேர். ஒரு சண்டை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுல ஆயுள் முழுக்க அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் நோத்தனமான வெட்டுறேன் குத்துறோம், அப்பவே வேலையை முடிச்சிருவேன். இது பைப்புல தண்ணி இனி பிடிக்கல, லேசா குடத்தை இடிச்சிட்டு வச்சுக்க. உன்னை பத்தி தெரியாது. ஊரு பிரசிடண்டோட பைக்ல ஏறி போனேன், அங்க நின்ற காட்டுப்பட்டுல நின்ற வடகாட்டுப்பட்டுல அங்க நின்ற அப்படி ஆய்வு சண்டை பிறந்து. ஆனா இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலங்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. இந்த லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி? பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான். நம்மளால டைலாக் கொடுப்பான் பாரு, நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். அது எத்து பல்லா இருக்கு, நம்மளால சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பி போல் இருக்கடி அப்படின்னு. பார்த்தா அன்னைக்கு இருந்தா மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன் பொண்டாட்டிக்கு 200 ரூபாய்க்கு பரட்ட மாதிரி அப்படி அசிங்கப்படுத்திக்கங்கப்ப. 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறோம், சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி ஐசா பொண்டாட்டிக்கப்பா. புருஷன் எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் மத்த நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இது இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. எப்படி? ஆசீர்வாதம், இடிவெள்ளி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிரை பிடிங்கிறண்டி. பணம் கட்டலைன்னா மயிரை பிடிங்கிடுவாங்க. அது தெரியாத. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு, அதுக்கு ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன்? பணம் வாங்குற வர அந்த புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி? சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனதே வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும், நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்க இல்ல, நீங்க பணம் கொடுக்கல நான் பிச்சைதான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வர கும்பிடுவேன். பணம் வாங்கிட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் கொடுத்துட்டு, எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா ஒரு ஆள் 7-8 லோன் வாங்கியிருக்க மாட்டேன். வல்லாச்சு அடிச்சிருக்கு. இன்னைக்கு திருவிழா சொல்லிவே நிறைய ஆள் வாங்கியிருக்கு சின்ன காசு. இதுலயும் விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ விடியாதோ, புருஷன் இருக்கானா இல்லையா 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் லோனுக்காரன். 4:30 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி. அவன் லோனுக்காரனா இல்ல புருஷன் நமக்கு சந்தேகமா. வீட்டு வாசல்ல வந்து பாய விழிச்சிடறாங்க, ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சிருக்கேன். ஆமா, அது எதுக்கு அந்த விளக்கு? விடிவெள்ளியா? விடிய மணி அந்த விளக்கு வச்சு பணத்தை வசூல் பண்ணணும். விடியிற வரை அந்த விளக்கு ஏறி இந்த பணம் வசூல் பண்ற வரை பணம் வசூல் பண்ணோட விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடுலாம் 2 கொட்டி வச்சிட போயிடணும். அவங்க வீடுனா விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரும். இதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அடியே குழு தலைவி. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க மணப்பாறை சந்தையில ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டுக்குவாங்க. கீழ்ச்சி வச்ச செருப்பு நான் குழு தலைவி, மயில புடுங்கின தலைவி. இந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா இருக்கு அடியே அமுதா ஆனந்தி அவன் வீட்டுல இளவுலையா வந்துட்டாங்கிறது. பணம் வாங்குற செலுத்திட்டு வாங்குற கட்டையில சொல்றேன், மாமியா வண்டையை போட்டுட்டு என் குழந்தை சீரியஸா இருக்கேன், இப்பத்தான் பணம் வச்சிருந்தேன் அப்படின்னு. நீங்க தயவு செய்து சொல்றேன், நீங்க பணம் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். 50,000 பணம் வாங்கினா 35,000 வட்டி கட்டணும் வேற. இதுலயும் இந்த புருஷன் என்ன வேலை பார்க்கறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோன்னா இந்த கடுப்புலதான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தல் அம்மன் போட்டு அடிக்கிறது. இல்ல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி மலார் குத்து முதுகுல வீட்டுக்குள்ள வச்சு நம்ம ஆளு வீட்டுக்குள்ள இருந்து கத்தாம இவன் அடிக்கிற மாதிரி சாகடி சொல்லுவேன். பொண்டாட்டி போட்டு முதுகுலயே குத்து மலார் வாங்குறதுல இவன் வெளியே வந்து சொல்ல மாப்பிட உங்க அக்கா பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அடி வாங்கினது இவனா இருக்கேன். அப்புறம் சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வை அப்படி. எதுக்கா? உத்தரம் கொடுக்க
நிறைய குறிப்பு அப்படிலாம் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இடையே துவங்கின நன்றி காலத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தந்தான தந்தானமா தானானனா வந்து நின்னா எங்க போறேன் சிங்கிள் எங்க போறேன் ஒரு மூணு வந்து நின்னா பாரே நின்னாலா நஞ்சியந்தோடி சொந்தமா பாட்டலிதே பாடி வரேனா ஒரு கரத்தில உனக்காக காத்திருந்தேன் ஒன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் உனக்காக காத்து ஒன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் நீ இருந்த போது மணி ஆனத்த ஒரு பார்த்தழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போது மணி ஒரு பார்த்தழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற அனல் ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்திருந்தேன் ஒன்னா பேசணும் அதனால கண்ணுக்கு வந்து நிற்க வேண்டும் நீ இருந்த போது மணி ஆனத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போது மணி இருந்தவருக்கு பார்த்தது வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்திருந்தேன் ஒன்னா பேசணும் அதனால கண்ணுக்கு வந்து நிற்க வேண்டும்
ஹலோ இது அண்ணே லைட்டா மாறி கொடுத்தோம் போச்சு போச்சு அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே கொண்ட கோகுடி